ஓம் சாந்தி. 27/2/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த இடுகாட்டை தேவதைகளின் பூமியாக மாற்றுகிறீர்கள். ஆதலால் நீங்கள் இடுகாடாக உள்ள இப்பழைய உலகின் மீது முழுமையான விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். கேள்வி: எவ்வாறு எல்லையற்ற தந்தை அவரது ஆன்மீக குழந்தைகளின் அற்புதமான சேவகராக இருக்கிறார்? பதில்: பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் உங்கள் சலவை தொழிலாளி. நான் குழந்தைகளாகிய உங்களின் சகல அழுக்கான ஆடைகளை மட்டுமன்றி முழு உலகத்தினரதும் அழுக்கான ஆடைகளையும் ஒரு வினாடியில் சலவை செய்கிறேன். ஆத்மாக்களின் ஆடைகள் சுத்தமானவை ஆகும் பொழுது நீங்கள் ஒரு தூய சரீரத்தை பெறுகிறீர்கள். மன்மனா பவ் என்னும் மகிமை வாய்ந்த மந்திரத்தினால் அவர் ஒரு வினாடியிலேயே ஒவ்வொருவரையும் தூய்மையாக்குகின்ற ஓர் அற்புதமான சேவையாளராவார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் அர்த்தத்தை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். அமைதியே ஆத்மாவாகிய எனது ஆதி தர்மம். சாந்தி தாமத்திற்கு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய தேவையில்லை. ஆத்மா தானே அமைதி ஸ்வரூபமாக சாந்தி தாமவாசியாக இருக்கிறார். ஆம், ஆத்மாவினால் குறிப்பிட்ட நேரத்திற்கு அமைதியாக இருக்க முடியும். ஆத்மா கூறுகிறார், பௌதீக புலன்களின் சுமையினால் நான் களைப்படைந்து விட்டேன். நான் இப்பொழுது என்னை எனது ஆதி தர்மத்தில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் எனது சரீரத்திலிருந்து பற்றற்றவன் ஆகுகின்றேன். எப்படியாயினும் செயல்களை செய்யவே வேண்டும். எவ்வளவு நேரத்திற்கு உங்களால் அமைதியுடன் அமர்ந்திருக்க முடியும்? ஆத்மா கூறுகிறார், நான் சாந்திதாம வாசியாவேன். இங்கே இச்சரீரத்தினுள் வந்ததால் நான் பேசுபவன் ஆகிவிட்டேன். ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன். எனது சரீரம் அழியக்கூடியது. ஆத்மாக்களே தூய்மையானவர்களாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகுகின்றனர். சத்திய யுகத்தில் பஞ்ச தத்துவங்களும் கூட சதோ பிரதானாகவே இருக்கின்றன. இங்கோ பஞ்ச தத்துவங்கள் தமோ பிரதானாக இருக்கின்றன. தங்கம் கலப்படம் செய்யப்படும் பொழுது அந்த தங்கம் தூய்மையற்றதாக ஆகுகிறது. பின்னர் அது தூய்மையாக்கப்படுவதற்காக நெருப்பில் இடப்படுகிறது. இதுவே யோக அக்னி என அழைக்கப்படுகிறது. வெளி உலகில் மக்கள் பலவிதமான ஹத யோகத்தை கற்பிக்கிறார்கள். அவற்றை யோக அக்னி என அழைக்க முடியாது. இதுவே யோக அக்னி. இதன் மூலமே பாவங்கள் எரிக்கப்படுகின்றன. பரமாத்மாவே ஆத்மாக்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆக்குகிறார். மக்கள் அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். நாடக திட்டப்படி ஒவ்வொருவரும் தூய்மை அற்றவர்களாகவும் தமோபிரதானாகவும் ஆகவே வேண்டும். இது விருட்சம். இதனது விதை மேலே உள்ளது. எவராவது தந்தையை அழைக்கும் போது அவரது புத்தி மேல் நோக்கி செல்கிறது. அவரிடமிருந்தே நீங்கள் உங்கள் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். அவர் இப்பொழுது இங்கே இறங்கி வந்துள்ளார். அவர் கூறுகிறார், நான் இங்கே வரவே வேண்டும். பல்வேறு சமயங்களின் மனித விருட்சம் இப்பொழுது தூய்மையற்றதாகவும் தமோபிரதானாகவும் உள்ளது. அது முற்றிலும் உருக்குலைந்த நிலையை அடைந்துவிட்டது. தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். சத்திய யுகத்தில் தேவர்களும் கலியுகத்தில் அசுரர்களும் இருக்கிறார்கள். ஆதலால் ஒரு பொழுதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் இடம்பெறவில்லை. நீங்கள் இப்பொழுது யோக சக்தியினால் 5 அசுர விக்காரங்களையும் வெற்றி கொள்கிறீர்கள். வன்முறை நிறைந்த யுத்தம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. நீங்கள் எந்தவிதமான வன்முறையிலும் ஈடுபடுவதில்லை. நீங்கள் ஒருபோதுமே எவரையும் பௌதீகமாக அடிப்பதில்லை. நீங்கள் இரட்டை அகிம்சாவாதிகள்.
காமவாளை பயன்படுத்துவதே மிக கொடிய பாவமாகும். தந்தை கூறுகிறார், காமவாளே ஆரம்பம் முதல் மத்தியினூடாக இறுதி வரை துன்பத்தை கொடுக்கிறது. எவருமே விக்காரத்தில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் என மக்கள் தேவர்களின் விக்கிரகங்களுக்கு முன்னால் நின்று புகழ் பாடுகிறார்கள். நான் தூய்மையற்றவன் ஆகிவிட்டேன் என ஆத்மாக்கள் கூறுகிறார்கள். இதனாலேயே அவர்கள் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆத்மாக்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது அவர்கள் எவரையும் அழைப்பதில்லை. அது ஸ்வர்க்கமென அழைக்கப்படுகிறது. இங்கே சாதுக்களும் புனிதர்களும் ஓ சீதைக்கு உரியவரான தூய்மை ஆக்குபவராகிய ராமரே என கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், இந்த நேரத்தில் முழு உலகமுமே தூய்மையற்று உள்ளது. இதற்காக எவரையும் குற்றம் சுமத்த முடியாது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நான் வரும் வரை ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய பாகத்தை நடிக்கவே வேண்டும். ஞானம், பக்தி, பின்னர் விருப்பமின்மை. பழைய உலகிலும் விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். இந்த விருப்பமின்மை எல்லையற்றது. அவர்களுடைய விருப்பமின்மையோ எல்லைக்கு உட்பட்டது. இப்பழைய உலகம் அழிக்கப்படவுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். புதிய வீடு ஒன்று கட்டப்படும் பொழுது பழைய வீட்டில் விருப்பமின்மை ஏற்படுகிறது. எல்லையற்ற தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக ஸ்வர்க்கம் எனும் வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இது நரகமாகும். ஸ்வர்க்கமே புதிய உலகமாகும். நரகம் பழைய உலகமாகும். நாங்கள் இப்பொழுது இப்பழைய உலகில் இருக்கும் பொழுதே புதிய உலகை உருவாக்குகிறோம். நாங்கள் இப்பழைய இடுகாட்டில் தேவதைகளின் பூமியை உருவாக்குவோம். அங்கேயும் இதே யமுனை நதிக்கரையில் மாளிகைகள் கட்டப்படும். அங்கே இதே டெல்லியும் யமுனை நதியும் இருக்கும். எவ்வாறாயினும் பாண்டவர்களின் பாதுகாப்பு கோட்டை இருந்தது என மக்கள் கூறுவது வெறும் கட்டுக்கதையாகும். நாடகத் திட்டப்படி நிச்சயமாகவே இவை மீண்டும் கட்டப்படும். நீங்கள் செய்து வந்த தபஸ்யா, யாகங்களை வளர்த்தல், தானம் கொடுத்தல் போன்றவற்றையும் நீங்கள் அதே போல் மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும். நீங்கள் முதலில் சிவனை வழிபடுகிறீர்கள். அவருக்கு நீங்கள் முதல் தரமான ஆலயங்களை கட்டினீர்கள். அது கலப்படமற்ற வழிபாடு எனப்பட்டது. நீங்கள் இப்பொழுது இந்த ஞான பாதையில் உள்ளீர்கள். இது கலப்படமற்ற ஞானம். முதலாக வழிபாடு செய்யப்பட்ட சிவபாபாவிடமிருந்தே நீங்கள் இப்பொழுது இதனை செவிமடுக்கிறீர்கள். அந்த நேரத்தில் சத்திய யுகத்தில் வேறு சமயங்கள் இருக்கவில்லை. நீங்கள் மட்டுமே அப்பொழுது இருந்தீர்கள். நீங்கள் பெரும் சந்தோஷத்தோடு இருந்தீர்கள். தேவ தர்மமே பெரும் சந்தோஷத்தை தருகின்ற தர்மமாகும். அப்பெயரை கேட்டதுமே உங்கள் வாய்கள் இனிக்கின்றன. தந்தை ஒருவரிடமிருந்தே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், வேறு எவர் கூறுவதையும் செவிமடுக்க வேண்டாம். இதுவே உங்களது கலப்படமற்ற ஞானமாகும். நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தைக்கு உரியவர். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப உங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து வரிசை கிரமமாக பெறுவீர்கள். ஒரு குறுகிய காலத்திற்கு தந்தை இப்பௌதீக உலகிற்கு வந்துள்ளார். அவர் கூறுகிறார், நான் மாத்திரமே இந்த ஞானத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தர வேண்டும். எனக்கென நிரந்தரமாக ஒரு சரீரம் இல்லை. நான் இவரது சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். சிவ ஜெயந்தியை தொடர்ந்து உடனடியாகவே கீதை ஜெயந்தி தொடர்கின்றது. இந்த ஞானம் பின்னர் அதிலிருந்து ஆரம்பமாகுகிறது. பரமாத்மா இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். இதில் தண்ணீரை பற்றிய பேச்சிற்கே இடமில்லை. தண்ணீரை ஞானமென அழைக்க முடியாது. நீங்கள் தூய்மை அற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாக நீரினால் அன்றி இந்த ஞானத்தினாலேயே ஆகுகின்றீர்கள். உலகம் முழுவதும் நதிகள் உள்ளன.
ஞானக் கடலான தந்தை இங்கே இவரில் வந்து இந்த ஞானத்தை உபதேசிக்கிறார். ஒருவர் இறக்கும் பொழுது கங்கை நீரை அவரது வாயினுள் இடுகின்றனர். அத்தண்ணீர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்றது எனவும் அவர் அதனால் ஸ்வர்க்கம் செல்வார் எனவும் அவர்கள் நம்புகிறார்கள். இங்கும் மக்கள் கௌமுக்கை பசுவின் வாயை நாடி செல்கிறார்கள். உண்மையில் நீங்களே உயிருள்ள கௌமுக் ஆவீர்கள். இந்த ஞான அமிர்தம் உங்கள் வாயிலிருந்து வெளிவருகிறது. பசுவிடமிருந்து பாலே பெறப்படுகிறது. எனவே தண்ணீர் போன்றவற்றின் பேச்சிற்கே இடமில்லை. நீங்கள் இதனை இந்நேரத்தில் புரிந்து கொள்கிறீர்கள். நாடகத்தில் ஏதேனும் ஒன்று ஒருமுறை நடந்துவிட்டால் அது அவ்வாறே 5000 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் இடம்பெறும் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவரான தந்தை இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகிறார். இப்பொழுது அனைவருமே சீரழிந்த நிலையில் உள்ளனர். மக்கள் ஏன் ராவணனின் கொடும் பாவியை எரிக்கிறார்கள் என்பதை முன்னர் நீங்கள் புரிந்திருக்கவில்லை. இப்பொழுது எல்லையற்ற தசரா வரப்போகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ராவண ராஜ்யம் முழு உலகிலும் உள்ளது. முழு உலகமுமே இலங்கையாகும். ராவணன் ஓர் எல்லைக்கு உட்பட்ட இடத்தில் மட்டும் வசிப்பதில்லை. ராவண ராஜ்யம் முழு உலகிலுமே இருக்கிறது. பக்தி அரை கல்பத்திற்கு நீடிக்கிறது. முதலில் கலப்படமற்ற பக்தி உள்ளது. பின்னர் கலப்படமான பக்தி ஆரம்பிக்கிறது. தசரா, ரக்ஷபந்தன் முதலிய பண்டிகைகள் இக்காலத்தையே குறிக்கின்றன. சிவ ஜெயந்தியை தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது. கிருஷ்ணனின் பூமி இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்று நீங்கள் கம்ச பூமியில் இருக்கிறீர்கள். நாளைய தினம் நீங்கள் கிருஷ்ண பூமியில் இருப்பீர்கள். இப்பொழுது இந்த நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்திய யுகத்திலேயே பிறப்பெடுக்கிறார். அவரே முதலாவது இளவரசர். அவர் பாடசாலை சென்று கற்கிறார். பின்னர் அவர் பெரியவர் ஆகும் பொழுது ராஜ்யத்தின் வாரிசு ஆகுகிறார். கோபியர் கோபிகைகளினுடனான நடனமும் தங்களிடையே அவர்கள் சந்தோஷத்தை கொண்டாடுவதையே குறிக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் எவருக்கேனும் இந்த ஞானத்தை உபதேசிப்பது என்பது எவ்வாறு சாத்தியப்படும்? அப்புகழ்மையாக்குகின்ற சிவபாபாவிற்கே உரியவை. இதை நீங்கள் சிரேஷ்ட உத்தியோகர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் நீங்கள் கூறுவது சரியே என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களால் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. எவருமே அவர்கள் கூறுவதை செவிமடுக்க மாட்டார்கள். அவர் மீது மந்திர சக்தி பிரயோகிக்கப்பட்டதால் அவர் ஒரு பிரம்ம குமார் ஆகிவிட்டார் என்றே அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் பிரம்மா குமாரிகளின் பெயரை கேள்விப்படுகிறார்கள். அவ்வளவுதான். நீங்கள் மந்திர சக்தியை பயன்படுத்துகிறீர்கள் என அவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் எவருக்கேனும் சிறிதளவு ஞானத்தை கூறும் பொழுது பிரம்மா குமாரிகளான நீங்கள் மந்திர சக்தியை பயன்படுத்துகிறீர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் நீங்கள் பிரம்மா குமாரிகள் தாதாவை தவிர வேறு எவர் கூறுவதையும் செவிமடுப்பதில்லை. நீங்கள் பக்தி முதலிய எதனையும் செய்வதில்லை. பக்தி செய்பவர்களை தடுக்கக் கூடாது என பாபா உங்களுக்கு கூறுகிறார். அவர்கள் பக்தி செய்வதை தாமாகவே நிறுத்துவார்கள். நீங்கள் பக்தி செய்வதை நிறுத்தி விகாரங்களை துறக்கும் பொழுதே குழப்பம் விளைவிக்கப்படுகிறது. தானே உருத்திர ஞான யாகத்தை வளர்ப்பதாகவும் இதற்கே அசுர சமுதாயம் தடைகளை ஏற்படுத்துகிறது எனவும் பாபா கூறுகிறார். இதுவே மனிதர்கள் தேவர்களாக மாறும் சிவபாபாவின் எல்லையற்ற யாகம். இந்த ஞான யாகத்திலிருந்து விநாச தீப்பிழம்புகள் எழுந்தன என நினைவு கூறப்படுகிறது. பழைய உலகம் அழிக்கப்படும் பொழுது மட்டுமே நீங்கள் புதிய உலகை ஆட்சி செய்வீர்கள். நாங்கள் அமைதியை வேண்டி நிற்கிறோம். இந்த பிரம்மா குமாரிகளோ விநாசத்தை வேண்டி நிற்கிறார்கள் என மக்கள் கூறுகிறார்கள்.
தந்தை விளங்கப்படுத்துகிறார், இப்பழைய உலகம் முழுவதுமே இந்த ஞான யாகத்தில் அர்ப்பணிக்கப்படவுள்ளது. இப்பழைய உலகம் எரிக்கப்படவுள்ளது. இயற்கை அனர்த்தங்களும் ஏற்படும். விநாசம் நிகழவே வேண்டும். மனிதர்கள் அனைவரும் கடுகு விதைகளைப் போல நொறுக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள். ஆத்மாக்களே எஞ்சியிருப்பார்கள். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்பதை எவருமே புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது எல்லையற்ற ஹோலிகா, பெரும் நெருப்பு எழ உள்ளது. அதில் சரீரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட ஆத்மாக்கள் தூய்மையாகி வீடு திரும்புவார்கள். நெருப்பில் இடப்படும் எதுவுமே தூய்மையாகுகின்றது. மக்கள் தூய்மையாகுவதற்காக யாகங்களை நடத்துகிறார்கள். அவை யாவும் பௌதீக விஷயங்கள். இப்பொழுது முழு உலகமும் அர்ப்பணிக்கப்படவுள்ளது. விநாசம் நிகழ முன்னரே ஸ்தாபனை நிச்சயமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நீங்கள் ஒருவருக்கு விளங்கப்படுத்தும் போதெல்லாம் முதலில் ஸ்தாபனையை பற்றியும் பின்னர் விநாசத்தை பற்றியும் விளங்கப்படுத்துங்கள். ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா எனும் பெயர் மிகவும் பிரபல்யமானது. ஆதி தேவனும் ஆதி தேவியும் இருக்கிறார்கள். ஜெகதாம்பாளுக்கு 100,000கணக்கான ஆலயங்கள் உள்ளன. ஜெகதாம்பாளிற்காக அவர்கள் பல விழாக்களை நடத்துகிறார்கள். நீங்களே ஜெகதாம்பாளின் குழந்தைகள். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். பின்னர் நீங்கள் இளவரசர்களும் இளவரசிகளும் ஆகுவீர்கள். நீங்கள் மிகுந்த செல்வந்தர்கள் ஆகுகிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் தீபாவளி அன்று லக்ஷ்மியிடம் அழியக்கூடிய செல்வத்தை வேண்டுகிறார்கள். நீங்கள் இங்கு அனைத்தையும் பெறுகிறீர்கள். நீடூழி வாழ்வீர்களாக. பல குழந்தைகள் உடையவர் ஆகுவீராக. உங்கள் ஆயுட்காலம் 150 வருடங்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் எவ்வளவிற்கு யோகம் செய்கிறீர்களோ அவ்வளவிற்கு உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கும். நீங்கள் ஈஸ்வரனுடன் கடவுள் யோகம் செய்கிறீர்கள். நீங்கள் ஈஸ்வரனுடன் யோகம் செய்து யோகேஸ்வரர், கடவுளுடன் யோகம் செய்பவர்கள் ஆகுகின்றீர்கள். மனிதர்கள் போகேஸ்வரர்கள், விக்காரத்தில் ஈடுபடுபவர்கள். விக்காரம் நிறைந்த தூய்மையற்றவர்களின் ஆடைகளை கடவுள் சலவை செய்கிறார் என கூறப்படுகிறது. தந்தை கூறுகிறார், நான் சலவை தொழிலாளி எனவும் அழைக்கப்படுகிறேன். நான் வந்து ஆத்மாக்கள் அனைவரையும் சுத்தமாக்குகிறேன். பின்னர் அவர்கள் தூய புதிய சரீரத்தை பெறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் முழு உலகத்தவரினதும் சகல ஆடைகளையும் ஒரு வினாடியில் சலவை செய்கிறேன். மன்மனா பவ் ஆக இருப்பதன் மூலம் ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாகுகின்றன. இது ஒரு மந்திர வித்தையே. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி. இது அத்தனை இலகுவான ஒரு வழிமுறை. தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். நடக்கும் பொழுதும் நடமாடி திரியும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். நான் உங்களுக்கு வேறு எந்த சிரமமும் தருவதே இல்லை. நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு வினாடியும் உங்களது ஏறும் ஸ்திதியாகும். தந்தை கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்கள் சேவகனாகவே வந்துள்ளேன். ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என நீங்கள் அழைத்தீர்கள். நல்லது குழந்தைகளே, நான் வந்துவிட்டேன். ஆதலால் நான் உங்கள் சேவகன் இல்லையா? நீங்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகும்போதே விரக்தி கூக்குரல் இடுகிறீர்கள். நான் இப்பொழுது வந்துவிட்டேன். நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து இந்த மந்திரத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தருகிறேன். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். இதுவும் மன்மனா பவ் என்பதன் அர்த்தமாகும். மன்மனா பவ், மதியாஜி பவ் என்பவற்றின் அர்த்தம் தந்தையை நினைவு செய்யும் போது நீங்கள் விஷ்ணு பூமிக்கு அதிபதிகள் ஆகுவீர்கள் என்பதே ஆகும்.
நீங்கள் விஷ்ணு பூமியின் ராஜ்யத்தை பெறுவதற்காகவே வந்துள்ளீர்கள். ராவண பூமியை தொடர்ந்து விஷ்ணு பூமி வருகிறது. கம்ச பூமியை தொடர்ந்து கிருஷ்ண பூமி ஏற்படுகிறது. இது உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கப்படுத்தப்படுகிறது. தந்தை கூறுகிறார், இப்பழைய உலகத்தின் மீதுள்ள பற்று எல்லாவற்றையும் முடியுங்கள். நாங்கள் இப்பொழுது 84 பிறப்புகளை பூர்த்தி செய்துள்ளோம். நாங்கள் இப்பழைய ஆடையை துறந்து புதிய உலகத்திற்கு செல்வோம். நினைவின் மூலமாக மாத்திரமே எங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் இந்தளவு தைரியத்தை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து பிரம்ம தத்துவத்தையே நினைக்கிறார்கள். தாங்கள் பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலப்பார்கள் என அவர்கள் நம்புகிறார்கள். எவ்வாறாயினும் பிரம்ம தத்துவம் ஒரு வசிப்பிடமாகும். அவர்கள் பிரம்ம தத்துவத்துடன் கலப்பார்கள் என தவத்தில் இருந்தபடி அவர்கள் நம்புகிறார்கள். எவ்வாறாயினும் எவருமே வீடு திரும்ப முடியாது. பிரம்ம தத்துவத்துடன் யோகம் செய்வதால் அவர்கள் தூய்மையாக மாட்டார்கள். எவராலும் வீடு திரும்ப முடியாது. நீங்கள் மறுபிறப்பு எடுக்க வேண்டும். தந்தை வந்து உங்களுக்கு உண்மையை கூறுகிறார். உண்மையான பாபா உண்மையான பூமியை ஸ்தாபிக்கிறார். ராவணன் வந்து அதனை பொய்மையின் பூமியாக ஆக்குகிறான். இது இப்பொழுது நீங்கள் அதி மேன்மையானவர் ஆகுகின்ற சங்கம யுகம். இதனாலேயே இது அதி மேன்மையான யுகம் எனப்படுகிறது. நீங்கள் சிப்பிகளிலிருந்து வைரங்களாக மாறுகின்றீர்கள். இது ஓர் எல்லையற்ற விஷயம். தேவர்களே அதி மேலானவர்கள். நீங்கள் இப்பொழுது அதி மேலான சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். அதி மேலான தந்தையை உங்களை அதி மேன்மையானவர்கள் ஆக்குகிறார். அவர் உங்களுக்கு அதி மேன்மையான ஸ்வர்க்க ஆஸ்தியை தருகிறார். எனவே நீங்கள் ஏன் இதை மறக்கிறீர்கள்? தந்தை கூறுகிறார், என்னை நினையுங்கள். குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் உங்களை மறவாது இருப்பதற்கு கருணை செய்யுங்கள். இது எவ்வாறு சாத்தியமாகும்? நீங்கள் தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் தந்தையினது வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். தந்தை கூறுகிறார், என்னை நினையுங்கள். நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். அவரது ஆலோசனையை பின்பற்றுங்கள். என்னால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை தர முடியும்? நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையின் ஒவ்வொரு வழிகாட்டலையும் பின்பற்றி உங்களை சிப்பியிலிருந்து ஒரு வைரம் ஆக்குங்கள். ஒரே தந்தையின் நினைவிலிருந்து உங்கள் ஆடையை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். 2. நீங்கள் இப்பொழுது உங்கள் புதிய வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆதலால் இப்பழைய வீட்டில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். நாங்கள் இப்பழைய இடுகாட்டில் அந்த தேவதைகளின் பூமியை உருவாக்குவோம் என்ற போதையை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஞானம் நிறைந்தவராகி உங்கள் கருணையான பார்வையினால் எந்த ஒரு வெறுப்பின் பார்வையையும் முடிப்பீர்களாக. ஒருவரொருவரின் சமஸ்காரங்களை அறிந்திருப்பதுடன் சமஸ்காரங்களின் மாற்றத்தில் ஆழமான விருப்பமுடைய குழந்தைகள் இவர் எப்பொழுதும் இப்படித்தான் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. அத்தகைய குழந்தைகள் ஞானம் நிறைந்தவர்கள் எனப்படுகிறார்கள். அவர்கள் தம்மை பார்ப்பதுடன் தடைகளிலிருந்தும் விடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் தந்தையை போன்று கருணை நிறைந்தவராக இருக்கும் சமஸ்காரங்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கருணையான பார்வை எந்த ஒரு வெறுப்பான பார்வையையும் முடித்து விடுகின்றது.
அத்தகைய கருணை நிறைந்த குழந்தைகள் தம் மத்தியில் எந்தவொரு முரண்பாடுகளையும் என்றுமே கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் தகுதியானவர்களாகி அதன் அத்தாட்சியை வழங்குவார்கள். ஸ்லோகம்: சதா இறை சிந்தனையில் இருப்பவர்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவார்கள். அவர்களால் எவ்வகையான கவலையையும் கொண்டிருக்க முடியாது. அவ்யக்த சமிக்கை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். சுய முன்னேற்றத்திற்கும் சேவையில் வளர்ச்சி அடைவதற்கும் ஒருவர் ஏதாவது ஒன்றை சொன்னால் மற்றவர் ஹாஜி எனக் கூறி ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறாக உங்களால் ஒற்றுமையையும் திட சங்கற்பத்தையும் தொடர்ந்தும் அதிகரிக்க முடியும். தாதிகளின் ஒன்று கூடல் தமது ஒற்றுமையிலும் திட சங்கற்பத்திலும் பலம் வாய்ந்தவர்களாக இருந்ததைப் போன்று இரத்தினங்களான உங்களின் ஒன்று கூடலும் பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஒன்று கூடலின் சக்தியால் அது விரும்பியதை செய்ய முடியும். இவ்வாறான ஒன்று கூடலின் ஞாபகார்த்தம் பஞ்ச பாண்டவர்கள் ஆகும். ஓம் சாந்தி.